ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஸ்தானியோட டாப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். பாருங்கள், க்யூட்டான அழகான ஒரு கடையில் வாங்கின மாதிரியே கிராண்ட் லுக்கோட சூப்பரான டாப் வந்து நம்ம இன்றைக்கி தைக்கலாம். இதுக்கு முன்னாடி பாட்டம் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மஸ்தானியோட டாப் வந்து நான் பேப்பரில் வந்து நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போது டிப்ளமா முடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் தான் சின்னதாக வந்து போடுவாங்க. அதில் வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அது சின்ன ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு தைக்க சொல்லுவாங்க. சின்ன குட்டி குட்டியாக வந்து தைச்சி தான் காட்டுவாங்க. நான் வந்து டிப்ளமா முடிக்கலை, ஆனால் வந்துட்டு அவங்கள்ட்ட படிச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸோட அகலம் நீளம் எல்லாத்தையும் வந்து இந்த பேப்பரில் வந்து வரைய சொல்லுவாங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி அதை குட்டி ட்ரெஸ்ஸாக தைக்க சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் அளவையும் வந்து நான் இதில் மார்க் பண்ணி காட்டுறேன். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், கழுத்து கை அந்த ஆம்ஹோல் சுற்று எல்லாமே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது போல் தான் நம்ம சுடிதார் மாதிரி தான் இதுவும், ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். இப்போது முன்கழுத்து பின்கழுத்து இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சைடில் வந்து அந்த கட் வந்து நம்ம வரைகிறோம். இது நாங்கள் கற்றுக்கும் போது சின்னதாக பேப்பர் ஸ்கேல் வந்து கொடுப்பாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்கையும் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் ஸ்கேலில் வந்து சொல்லி காட்டுறேன். அந்த ஸ்கேல் வந்து எனக்கு கிடைக்கல, பேப்பர் ஸ்கேல் வந்துட்டு. இப்போ முழு அகலத்துக்காக இந்த மார்க் பண்ணுறேன். இப்போ கீழே வந்துட்டு அப்படியே வந்து கர்வாக நீங்கள் வரையணும். பாருங்கள், இது ஒரு இன்ச் வந்து போதும். இப்போ சைடில் தையலுக்காக இந்த மார்க் வந்து நான் பண்ணுறேன். இப்போ முழு உயரம் பார்த்துட்டிங்கன்னா 28 இன்ச் வந்து முழு உயரம் நான் எடுத்திருக்கேன். அடுத்து சைடு அந்த கட்டுக்காக வந்து 12 இன்ச்லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். முழு அகலம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, அதாவது 4ஆக மடித்து நம்ம போட்டிருக்கோம். மொத்தம் 28 இன்ச்சு. அந்த கை சுற்றோட நீளம் வந்துட்டு 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த முன்கழுத்தோட நீளம் வந்துட்டு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பின்கழுத்தோட நீளம் வந்துட்டு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட அகலம் வந்துட்டு எப்பவும் போல தான் 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து ஷோல்டரோட அகலம் வந்துட்டு 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதை வந்து கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, இது போல் நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா. இப்போ பின்பக்க கழுத்து வந்து நான் ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த உள்ளே இருக்க பீஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முன்கழுத்து கட் பண்ணணும். இப்போ இது சென்டரில் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மஸ்தானியோட இந்த டாப் பேட்டர்ன் வந்து இவ்வளோதான். இதை வந்து நான் அப்படியே வந்து இந்த லைனிங்கில் அந்த அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்டர் இருக்குது. அந்த பார்டரை வந்து அதாவது ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி அந்த சென்டரில் வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். 2ஆக மடித்து அந்த 2 பார்டரும் வந்து ஓப்பனில் இருக்குது. அதை வந்து நான் அப்படியே போட்டு லைனிங் வந்து கட் பண்ண போகிறேன், லைனிங் துணி மேலே போட்டு. மெயின் கிளாத் வந்து சும்மா ரஃப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். மடிப்பு இருக்கணும், நம்ம பக்கம் மடிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து அந்த பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக எந்த இடத்துல செட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக போடுறோம். இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தாங்க, வீட்டில் இருக்க துணியை வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைனிங்கில் வந்து ஒரு ஓப்பனுக்காக ஒரு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சின்னதாக ஒரு ஓப்பன் போதும், அதில் வந்து ஒரு ஹூக்கும் ஒரு வளையமும் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைக்கலாம். பாருங்கள், அந்த ரவுண்டை வந்து அப்படியே தைச்சி அந்த ஓப்பன் பகுதியை வந்து கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் திருப்பணும். ஒரு வி ஷேப் மாதிரி கொண்டு வந்து அப்படியே அந்த டர்னிங் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த பக்கமும் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கொண்டு வரணும். இப்போ ரவுண்ட் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து வி கட் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல ரவுண்டில் எல்லாம் வந்து சின்னதாக அர்கட் வந்து நம்ம பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தைச்ச மாதிரி தான் இதையும் அதே போல் கரெக்டாக வச்சு அந்த டர்னிங்லலாம் நிப்பாட்டி திருப்பணும். கரெக்டாக உள்ள துணி வந்து கரெக்டாக எடுத்து விடணும். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து நான் கழுத்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போது லைனிங்கில் வந்து பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது. அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து விட்டு அதை வந்து ஒரு தையல் போட்டுடலாம். எப்போவுமே சுடிதாருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்துட்டு அந்த பாட்டம் தைக்கும்போது கீழே லைனிங் தைக்கும்போது வெளிப்புறமாக தைக்கக்கூடாது, உள்புறமாக வந்து நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள், பாட்டம் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து அது ஃபுல்லாக லைனிங் அட்டாச் பண்ணி அந்த மெயின் கிளாத்தோட சைடு போர்ஷன் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சிடலாம். அப்படியே ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஆம்ஹோல் சுற்றெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தையல் போட்டு முடிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். அதே போல் இந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் வந்து ஒரு நாட் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த லேஸ் துணியிலே வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 4 இன்ச்சு அகலத்தில் ஒரு 15 இன்ச் போதும் நீளம் வந்துட்டு. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து இது போல் நம்ம ரோப் தைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் அகலமாக தைக்கிறோம், அவ்வளோதான். இது ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பிடலாம். இது வந்து அகலமாக பெருசாக தான் இருக்குது. ஒரு பென்சில் கூட இதுக்கு வந்து திருப்புறதுக்கு போதும். பென்சிலில் வச்சு நான் திருப்பி எடுக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. இது வந்து நம்ம கிராஸாக வந்து அந்த எண்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பீஸ் வந்து இதில் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். கவனமாக பாருங்கள், மேலேருந்து ஷோல்டர்லேருந்து நான் இன்ச் டேப் வச்சுருக்கேன். ஒரு 9 இன்ச்சுக்கு அப்புறம் அந்த ஒரு 17 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 8 இன்ச் வந்து அந்த சென்டரில் வந்து இருக்கணும். அந்த டாட் பிடிக்கக்கூடிய நீளம் வந்து ஒரு 8 இன்ச் போதும். இதில் வந்து இதோட சென்டரில் வந்து நம்ம அந்த நாட் வந்து அதை கொடுத்து அட்டாச் பண்ணுறோம். கரெக்டாக இன்னொரு பக்கமும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்ஹோல் சுற்று இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷோல்டர்லேருந்து அந்த 9 இன்ச்சுக்கு அப்புறம் இதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த நாட்டு நம்ம தைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து கரெக்டாக அந்த இந்த தையலோட சென்டர் பகுதியில் அதை வந்து கொடுத்து கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து அப்படியே சென்டர் பகுதியில் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் அப்படியே மெலிசாக வந்து கொண்டு வந்துடணும் சின்னதாக. இந்த டாட் இப்படி தான் பிடிக்கணும். இப்போ அடுத்து இன்னொரு டாட்டையும் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் படுற மாதிரி கரெக்டாக தைக்கணும்.
இப்போ பேக் போர்ஷன் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம தைக்கலாம். ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நம்ம சென்டரில் ஃபுல்லாக நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். அந்த பார்டர் இருக்கிறதுனால இப்போ அதை ஃபுல்லாக சென்டரில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் லைனிங்கில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பார்டரோடு சேர்த்து நம்ம இதை வந்து தனியாக ஜாயின் பண்ண போகிறோம், மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும். மஸ்தானி ட்ரெஸ்ஸுனாலே உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து அந்த கட் வரணும் பாட்டத்தில், அதுதான் ஸ்பெஷல். இப்போ பாருங்கள் பாட்டம் வந்து நான் தைக்கிறேன் லைனிங்கில். இப்போது ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த லைனிங் வந்து பாட்டம் வந்து நான் ஒரு மடித்து விட்டு தைச்சிருக்கேன். இப்போ இந்த பார்டர் பகுதியில் அந்த சென்டரில் வந்து நம்ம ஃபுல்லாக நேராக ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அந்த பார்டரை வந்து விட்டுட்டு உள்ளேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து தனியாக ஒரு பட்டி கொடுக்க போகிறோம். அது ஃபுல்லாத்தையும் அப்படியே வந்து ஒரு மடித்து விட்டு ஃபுல் ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து நல்லா முடிச்சு தையல் போட்டுடணும். இப்போ இதையும் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம அந்த சைட் போர்ஷன்லாம் வந்து அப்படியே தைச்சிடலாம், அட்டாச் பண்ணணும் மெயின் கிளாத்தில். இதே போல் இன்னொரு பகுதியும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, தனித்தனியாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு பட்டி கொடுக்கலாம். ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பட்டி வந்து எங்கேருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். இப்போ கீழே இருந்து நான் வந்து ஒரு 10 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து தான் நம்ம வந்து பட்டியை வச்சு ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பகுதி ஒரு பார்ட்டில் வந்து நம்ம வச்சு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி கொண்டு வரலாம். நல்லா ஃபஸ்ட்டு முடிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு பகுதியில் வந்து பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பார்ட்டையும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள், அது கீழே பாட்டம்லேருந்து நம்ம வச்சுக்கிட்டு வரணும். எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பட்டி வந்து அந்த இடத்துல வந்து இன்னொரு இந்த பார்ட்டையும் வச்சு அட்டாச் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஒரு பின் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் சென்டரில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சென்டரில் அழகாக அந்த ஓப்பன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து அடுத்து கழுத்து வந்து நம்ம தைக்க போகிறோம். கழுத்து பகுதிக்கு தனியாக நான் வந்து அந்த நெக்லைன் வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கேன்வாஸில் அதே 3 இன்ச்சு அகலம், நீளம் வந்துட்டு ஒரு 4 இன்ச் வந்து நான் சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால 4 இன்ச் வந்து நீளம் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த கழுத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். சென்டரில் இது போல் கட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் அதில் வச்சு அந்த ஏற்கனவே நம்ம அந்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அதில் நூல் படாமல் அந்த இடத்துல வந்து நம்ம தைச்சி வரணும். அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வந்து தைச்சிடலாம். அந்த கேன்வாஸில் படாமல் நீங்கள் வந்து தைச்சி பழகணும். இப்போ அதை வந்து சென்டரில் இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இதில் வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். ஏன்னு சொன்னால் அந்த துணி வந்து நல்லா ரொம்ப திக்காக ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் சீக்கிரம் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இதை இன்னொரு தையல் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ சென்டர்லலாம் அந்த வளைவுகள்லாம் வந்து ஒரு அர்க்கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்புறோம்.
கரெக்டாக எடுத்து விட்டு அது ஃபுல்லாக திருப்பிடலாம். இப்போ அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உள்ளே எப்படி நம்ம கரெக்டாக தைச்சாதான் நம்ம வெளியில் எடுத்து நம்ம திருப்பும்போது கரெக்டாக அழகாக அதே ரவுண்டில் வரும். உள்ளே நம்ம மாறி தைச்சிட்டோன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த கழுத்து பகுதியிலேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கைப்பகுதியிலேருந்து வந்து எப்போவுமே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா கை வந்து இன்னும் தைக்காமல் இருக்குது. கழுத்து வந்து நம்ம தைச்சாச்சு. அதனால் கழுத்துலேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்து வந்து கைக்கு வந்து கை சுற்றுக்கு அப்படியே வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் மாதிரி கொடுக்குறேன். அந்த கோல்டு கலர் அந்த லைனிங் பீஸ்லேயே வந்துட்டு அதே போல் அது பாருங்கள், ஷோல்டர் அந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு போகிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். எப்போவுமே ஷோல்டர் அந்த தைச்சிருக்கோம் பாருங்கள், அது வந்து பின்பக்கமாக தான் போகிற மாதிரி எப்போவுமே தைக்கணும். இப்போ ஒரு மடிப்பு மடித்து விட்டு அதை வந்து நல்ல பக்கம் வந்து நான் திருப்புறேன். பைப்பிங்க்கு வந்து நல்ல பக்கம் வச்சு அந்த உள் பக்கம் திருப்புவோம். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் பட்டையாக இருக்கும். தையல் வந்து வெளியில் தெரியும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து கை வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான். பாருங்கள், பைப்பிங் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதே போல் இந்த சைடும் வந்து நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்து கைக்கு வந்து நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து வந்து சைடு போர்ஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். சைடில் வந்து அந்த தையலுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஓப்பனுக்கு நம்ம விட்டுருக்க பகுதியிலேருந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படியே வந்து முடிச்சு தையல் போட்டு நிப்பாட்டி எடுத்துடணும். அப்படியே தைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடாது எப்போவுமே. இப்போ இந்த பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறுலாம் வந்து கட் பண்ணிடலாம். இதே போல் இந்த சைடையும் அதே மாதிரி தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஓப்பன் வந்து நம்ம ஸ்லிட் ஓப்பன் வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு மடிப்பு மடித்து விட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். கரெக்டாக அந்த டேர்னிங்லலாம் நிப்பாட்டி திருப்பணும். இதே போல் இன்னொரு பகுதியும் நம்ம தைச்சி முடிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு தைச்சி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்க சாரீஸ் இந்த மாதிரி துணிகள் இருந்ததுன்னா நீங்களே ட்ரை பண்ணி இது போல் தைச்சி ரெடி பண்ணலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தைச்சி கொடுங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு அயர்ன் பண்ணிடலாம். அப்போ தான் ஸ்டிச்சிங்லாம் வந்துட்டு நல்லா படிஞ்சு இருக்கும். அவ்வளோதாங்க, எங்கள் குட்டீஸ்க்கு அழகாக போட்டு விட்டோம். சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சந்தேகம் இருந்தாலும் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.